Hi Sauru, so I hate you நீங்க இந்த क्वेश्चन கேட்டதுக்கு ரொம்ப சாடான क्वेश्चन கேட்டிருக்கீங்க. ஓகே, number 6 last breakup. Okay, so with heavy heart we had our indifferences. அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு, எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்ததுனால இட் ஹேப்பன்ட். லைக் வி ட்ரை பண்ணலன்னு இல்லை, வி ட்ரைட். இட் ஹேப்பன்ட். sadly breakup. அப்புறம் வாய்ஸ் பிரேக்அவுட். ஓகே, அப்புறம் வந்து have I moved on? I don't know. யா, கடைசி வரைக்கும் வந்து உனக்கு லவ் இல்லடா சைல்ட்ஹுட்லேருந்து அப்படின்னு கார்டு ரைட்டிங் இன் மை ஹெட். ஹாய் தர்ஷு, ஸோ நம்பர் 14 கேட்டிருக்கீங்க. ஐடியா ஆஃப் பர்ஃபெக்ட் டேட். ஸோ ரொம்ப பெருசெல்லாம் இல்லைங்க. ஒரு பீச் சைடில் மூன் லைட் பார்த்துட்டு பார்ட்னரோட கை பிடிச்ச சாங்ஸ் கேட்டுட்டு நடந்து பேசிட்டு போனானே எனக்கு அது அதுவும் பர்ஃபெக்ட் டேட் தான். அப்புறம் ஒரு இடத்துல போய் நல்லா சாப்பிட்டு அதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் டேட் தான். இன்னொரு இம்பாசிபிளான டேட் இருக்குது, அது என் பக்கெட் லிஸ்ட்டும் கூட. ஸோ February 14 அப்போ வந்து பாரிஸ் போகணும், பார்ட்னரோட பாரிஸ் போயிட்டு அங்கே நல்ல பூஜியா, லாப்ஸ்டர், கேவியர், வைன் அந்த மாதிரிலாம் குடிச்சு ரொமான்டிக்காக ஈஃபில் டவர் வியூவில் வந்து பார்த்துட்டு சாப்பிடு. அது ஆக்சுவலி நல்லாயிருக்கும். ஸோ அது ரொம்ப இம்பாசிபிளான டேட். ரொம்ப ஃபேண்டசைஸ்லாம் பண்ணுறேன் நான். இதான் திலி பெருமை. ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் 1 அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 1 கேட்டிருக்காங்க. சிங்கிள். அப்ப ஏன் பொறுமை கண்ணு கலங்குது? ஸோ 17th கேட்டிருக்காங்க. ட்ராமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ், மோஸ்ட் ட்ராமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்ட்டு நிறைய இருக்குது. அதில் ஒன்று வந்து எனக்கு ரொம்ப ட்ராமா கொடுத்தது என்னென்னா, எனக்கு அப்பா இல்லை. ஸோ சிங்கிள் மதராக வந்து எங்கள் அம்மா வந்து லைக் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி மலேசியாவில் இருந்தாங்க. ஸோ ஆப்வியஸ்லி வந்து நான் ரிலேட்டிவ் வீட்டில் கொஞ்சம் நாளைக்கு ஸ்டே பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்னோட ரிலேட்டிவ் வந்து சொன்னாங்க, நீ வந்து கெஸ்ட் இல்லை, வீட்டு வேலை செய் அந்த மாதிரி. ஸோ அப்போது நான் வந்து டிசைட் பண்ணேன், ஓகே நான் வந்து கண்டிப்பாக வீடு வாங்கணும், நமக்குன்னு வீடு இருந்தால் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அது ரொம்ப ட்ராமடைஸ் பண்ணதுனால தான் இப்போது என்னால் வந்து வாங்க முடிஞ்சது, லைக் முன்னேற முடிஞ்சது. அது வந்து ஒரு வெற்றி படிக்கட்டாக வந்து ஒரு மோட்டிவேஷனாக எடுத்து பண்ண முடிஞ்சது. ஸோ தேட் வில் பி மை மோஸ்ட் ட்ராமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் விச் டர்ன் அவுட் டு பி குட். இப்போ ஹாப்பியாக இருக்கேன். ஜெரன் பார்த்தியா என்ன கேள்வி? 3 கேள்வி நீ கேட்டிருக்க. ஸோ ஒன்றுத்துக்கு மட்டும் தான் பதில் சொல்வேன். நம்பர் 15, ஒன் ஆஃப் மை இன்செக்யூரிட்டிஸ். என்னோட ஹேர் ஆக்சுவலி எனக்கு இன்செக்யூரிட்டி. ஓகேவா, எனக்கு வந்து ரொம்ப கேர்லியான ஹேர். ஸோ அது கேர்லியாக இருக்கிறதுனால எந்த ஹேர் ஸ்டைல், ஹேர் டூ எதுவுமே பண்ண முடியாது. கேர்லி கேர்ள் ரொட்டீனும் ரொம்ப கஷ்டம். ஓகேவா, ஸோ எனக்கு அது ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இன்செக்யூரிட்டி. நான் லைக் போட்டாக்ஸ் பண்ணி தான் அது மாதிரி ஓகே ஃபைன் இந்த மாதிரி தேர்த்தி வச்சிருக்கேன். ஸோ 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி இதுக்குன்னே நான் பார்லர் போயிட்டு போட்டாக்ஸ் பண்ணி அந்த மாதிரி நான் கேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ மை ஹேர் இஸ் ஒன் ஆஃப் மை இன்செக்யூரிட்டிஸ். அது எம்ப்ரேஸ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு இன்னும் வந்து டைம் தேவைப்படுது. ஆனால் கண்டிப்பாக அதை நான் எம்ப்ரேஸ் பண்ணுவேன். கொஸ்டின் நம்பர் 11, நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி இருக்கு. நான் ஸ்கூல் படிக்கும் போது சைக்கிள் தான் ஓட்டிட்டு போவேன். ஸோ ஒரு 4 ஜங்ஷன் இருக்கும்ல, ஜங்ஷனில் வந்து என்னாச்சு, நான் பாட்டு ரோட் கிராஸ் பண்ணி அப்படி போகிறேன். நடுவில் வந்து என்னோட சைக்கிள் செயின் கழண்டிருந்தால பேலன்ஸ் ஸ்லிப் ஆகி நான் விழுந்துட்டேன். விழுந்ததுக்கு அப்புறம் இங்கேருந்து பஸ் வந்துட்டு இருந்தது, செம்ம ஸ்பீடாக வந்துட்டு இருந்தது. வந்து நல்ல வேலை நிறுத்திட்டான், இல்லைன்னா நான் வந்து அவ்வளவுதான் உயிரோட என்ன நீங்க பாத்துருப்பீங்க. நான் பரலோகத்துல, இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, அது ஹெல்லா, அங்கதான் இருந்திருப்பேன். ஹெல் இல்லைன்னா இல்ல பரலோகம் ஹெவன். ஓகே, பரலோகம் ஹெவன் இல்லைன்னா வந்து ஹெல்ல தான் இருந்திருப்பேன் நானு. ஸோ அதுதான் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் நல்ல வேலை அந்த பஸ்காரன் வந்து நிறுத்திட்டா. அவனுக்கு நான் வந்து ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கேன். தேங்க்யூ காட். ஹாய் ரக்ஷு, ஸோ 13க்கு வந்து பதில் கேட்டிருக்கீங்க. வேர்ட்ஸ் தட் அப்செட் யூ த மோஸ்ட். எல்லாரும் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து கேட்பாங்க இந்த மாதிரி, உங்க அப்பா என்ன பண்றாங்க அப்படி கேட்டா உடனே அப்செட் ஆயிடுவேன் சீரியஸா. வேற என்னடி எப்போ கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு கேட்பாங்க. அதெல்லாம் ரொம்ப அப்செட்டா இருக்குங்க. எதுக்குங்க? இருங்க, வெயிட் பண்ணுங்க, பொறுமையா கல்யாணம் பண்ணிக்கலாம். என்னத்துக்கு அவசரம்? பொண்ணா இருந்தா சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்களா? ஹாய் அருண் ப்ரோ, ஸோ கொஸ்டின் நம்பர் 9 கேட்டிருக்கீங்க. கரியர் சாய்ஸு.
ஆக்சுவலி எனக்கு வந்து பேஷன் சின்ன வயசுலேருந்தே ஆக்டிங் தான். கண்ணாடி முன்னாடி நின்று ஆக்ட் பண்ணுறதோ, இல்லை வந்து நம்மளே வந்து ஃபேக் சினாரியோ வந்து கொடுத்து ஆக்ட் பண்ணுறதோ, இல்லை வந்து ஏதாச்சும் செலிப்ரிட்டி பார்த்து ஆக்ட்ரஸ் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வந்து டான்ஸ் ஆடுறதோ எல்லாமே பண்ணியிருக்கேன். பட் வந்து ஃபேமிலிக்காகவோ ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு ஸ்டேபிளான இன்கம் வரணுன்றதுக்காக தான் இன்ஜினியரிங்லாம் படித்து ஐடியிலலாம் ஒர்க் பண்ணேன். ஸோ அது என்னோட ப்ரைமரி கரியர் சாய்ஸாக இருந்தது. இது ஆக்டிங் வந்து என்னோட பேஷனாக இருந்துச்சு. ஒரு நாள் வந்து பேஷனை ஃபாலோ பண்ணலாமே அப்படின்னு ஃபாலோ பண்ணி இங்கே வந்து நிற்கிறோம். ஸோ கைஸ் 30 கொஷின்ஸ் இருக்குது. 30 கொஷின்ஸும் நான் ஆன்சர் பண்ணணும்னா என் ஸ்டோரி ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடும். ஸோ இதோட நான் நிறுத்திக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு சோஷியல் மீடியாவில் நான் ஆக்டிவ் ஆகிறேன். இதை பார்த்தேன், ஷேர் பண்ண உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் பண்ணேன். ஸோ நான் வெரி பெருகிறேன். இருடி எனக்கு சொல்லுடி, நான் கேட்குறேன். கேட்டு இது what I find attractive in other people, அது சொல்லு. எதுவும் இல்லை. அதெல்லாம் யோசிக்கணும். வேற சொல்லு. வேற சரி, ஓகே. the worst thing you could do to me என்னது? உன்னை மற்றவங்க கிட்ட விட்டு கொடுக்குறது. நிறைய பேர் வந்து விட்டு போயிட்டாங்க. ஸோ நான் அந்த தப்பு பண்ணணும்னு நான் விரும்பலை. வேற லெவல் ஆன்சர் பண்ணிட்டேன். அதெல்லாம் வேற லெவல். ஐ லவ் யூ மாமா. ஆக்சுவலி நான் மூஞ்சி ஏந்திருமா காட்டுல அசிங்கமா இருக்கா. நான் ஸ்கின் கேர்லாம் பண்ணிட்டு இருக்கேன். கொண்டு போட்டு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கா. ஸோ அதனால மூஞ்ச காட்டாம இருக்கேன். ஸோ பாய் பாய் மிஸ் ஷோபனா. ஸோ இந்த வீடு என் பேரில் இந்த வீடு வாங்கினது தான் பெஸ்ட் டே ஆஃப் மை லைஃப். என்னோட ஃபேமிலிலே நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வீடு வாங்கியிருக்கேன். ஃபேமிலி இன் சென்ஸ் என்னோட தாத்தா காலத்துலேருந்து சொல்கிறேன். ஸோ என்னையும் எங்கள் அம்மாவையும் வந்து லைக் இன்சல்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் இண்டிபெண்ட்டாக நின்று யாரோட ஹெல்ப் இல்லாமல் வாங்கினது தான் பெஸ்ட் டே ஆஃப் மை லைஃப். ஸோ உங்களாலேயும் இந்த ஹார்ட் ஒர்க் பர்சிவரன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களாலேயும் உங்களோட பெஸ்ட் டே ஆஃப் லைஃப் வந்து அச்சீவ் பண்ண முடியும். கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவீங்க. ஹாய் மிஸ்டர் அபினேஷ் அண்ணாதுரை. ஸோ எப்படி இருக்கீங்க? கொஷின் நம்பர் 3 கேட்டிருக்கீங்க. பெஸ்ட் டே ஆஃப் மை லைஃப். டெய்லியும் வந்து செருப்படி வாங்கிட்டு தான் இருக்கோம். அதில் பாரபட்சமே இல்லை. ஒரு வேர்ஸ்ட் டே இருக்குது. எனக்கு வந்து கொரோனா வந்தது தான். ஏன்னா நான் வந்து என் வீட்டில் சொல்ல கேட்காம அடங்காப்பிடாரியா வந்து மணலி போயிட்டேன். அந்த ஹில் ஸ்டேஷன் நார்த் போயிட்டு சும்மா இருந்தால் கொரோனா வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ வாங்கிட்டு வந்தோடனே நான் என் தாத்தா மட்டும்தான் இருந்தோம். தாத்தா ரொம்ப வயசானவர். நான் கூட கொரோனா வந்துட்டால் சரியாயிடுவேன். ஆனால் தாத்தாவால் ஆக முடியாது. ஸோ அவருக்கு என்னால் வந்துச்சுன்னா அந்த லாஸ் என்னால் தாங்க முடியாது. இந்த கில்ட் என்னால் சுத்தமாக லைஃப்லாம் முழுக்க கேரி பண்ண முடியாது. ஸோ ரொம்ப பிரேக்காக எழுதேன். நான் அது வந்தோடனே குவாரண்டைன் பண்ணிட்டேன், ஓகேவா. பட் இருந்தாலுமே அப்படி நடந்துருச்சுன்னா அப்படின்ற ஒரு இதில் ரொம்ப எழுதேன். அது எனக்கு ரொம்ப வேர்ஸ்ட். எனக்கு கொரோனா வந்துச்சுன்னு தெரிஞ்சதுன்னா ரொம்ப வேர்ஸ்ட் ஆஃப் மை லைஃப். ஆல்சோ கொரோனாவில் நிறைய பீப்புள் லாஸ் பண்ணியிருக்கீங்க. அதில் டீப் ஹாய் ஆர்த்தி, எப்படி இருக்கு? ஸோ கொஸ்டின் நம்பர் 16. ஐ லவ் யூ இஃப் எனக்கு சின்னதாக வந்து பாசமோ அக்கறையோ லைக் சின்னதாக எனக்கு எஃபெக்ட் போட்டால் கூட ரொம்ப நான் அது மனசில் எடுத்து அவங்களுக்காக வந்து டபுள் மடங்காக எனக்கு செய்யணும் அப்படின்லாம் நினைப்பேன். ஸோ சின்னதாக எனக்கு வந்து ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்தாலோ இல்லை வந்து லவ் கொடுத்தாலோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ யா, ஐ லவ் யூ இஃப் யூ டூ தோஸ் திங்ஸ் அண்ட் ஐ லவ் யூ இஃப் யூ be honest with me and don't lie to me. எனக்கு போய் சொன்ன சுத்தமாக பிடிக்காது. ஆனஸ்ட்டாக சொல்லி திட்டு வாங்கிக்கோங்க, ஓகே? ஸோ ஆனஸ்ட்டாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.